இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தர்மையான காலை பொழுதில் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு குணமடைய வேண்டும் என்கிற ஒரு சிறப்பான கருத்தோடு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவருடைய பெயராலே வாழ்த்தி வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். எல்லாம் மகிழ்ச்சியாக வந்திருக்கிறீங்களா? இயேசு பேசினதை கேட்க மனமுவந்து வந்தார்களாம். பைபிளில் இந்த வார்த்தை எழுதியிருக்கிறாங்க. இயேசு பேசுகிறதை கேட்க மனமுவந்து வந்தார்கள். இங்கே எத்தனை பேர் மனமுவந்து வந்திருக்கிறீங்கன்னு தெரியல. மனமுவந்து வந்திருந்தா, மகிழ்ச்சியாக வந்திருந்தா சொல்லுங்கள் பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஒரு மண்ணாங்கட்டையும் இல்லை, வேலை ஒன்றும் இல்லை, சும்மா வந்து உட்காந்துட்டு இப்படியே காற்று வாங்கிட்டு போகலான்னு வந்து அவங்க மட்டும் சொல்லுங்கள் பிரைஸ் தி லார்ட். என்ன சொன்னீங்கன்னு உங்களுக்கு தெரியுதா? இப்போ தான் கொஞ்சம் பேர் என்னை முறைக்கிறாங்க, யாரா அவன் அப்படின்னு. உங்கள் பிரச்சனை இல்லை, இது நம்ம எல்லாரோடைய பிரச்சனையும் இப்படி தான். சாப்பிடுவோம், சாப்பிட்ற இடத்துல இருக்க மாட்டோம். எங்கள் ஊரில் இன்னும் திருச்சியிலலாம் அந்த மாதிரி பழக்கம் இன்னும் அதிகமாக வரல, வந்திருக்கு. அதாவது நின்றுக்கிட்டே சாப்பிட்றது, பெங்களூரில் நின்றுக்கிட்டே சாப்பிட்றது. பர 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 பரன்னு 2 இட்லியை வாங்கணுமா, போட்டோமா, ஓடணும் அப்படின்னு. இன்றைக்கி நம்ம உலகமே ஒரு ஃபாஸ்ட்டு ஃபுட்டு மாதிரி தான், எல்லாமே ஒரு வேகமாக நடைபெறணும். கடவுள் மனுஷனை படைக்கும் போது என்ன சொல்லி படைச்சார்? நீ மலையை உருட்டு, இந்த பில்டிங்கை திருப்பி வை, இந்த மரத்தை பிடுங்கு, வேரோடு நடு, அப்படிலாம் சொன்னாரா? என்ன சொன்னார்? ஆதாமையும் ஏவாளையும் பூமிக்கு அனுப்பும்போது என்ன சொல்லி அனுப்புனார்? நீ பழுகி பெருகி பூமியை நிரப்பு. அடுத்தது என்ன சொன்னார்? நீ நிலத்தை உழுது பண்படுத்து, நெத்தி வேர்வை நிலத்தில் உழும்படி நீ உழைச்சி சாப்பிடு. பெண்களை பார்த்து சொன்னார், நீ பிள்ளை பேரை வழியோடு பெறுவாய், நீ செய்ய வேண்டியதை செய்யுங்க. இதுதான் அடிப்படையான ஒரு இதுக்கு மேலே கட்டிக்கிட்டதெல்லாம் யாருடைய திட்டங்கள்? நம்முடைய திட்டங்கள். ஒருத்தரை பார்த்தோம், ஒருத்தரை பார்க்கும்போது என்ன நல்லா இருக்கீங்களான்னு கேட்டுவிட்டேன். எங்கே நல்லா இருக்கேன் சாமி, எங்கே நல்லா இருக்கேன், ஒன்றும் சரியில்லை அப்படின்னாரு. என்ன பிரச்சனை அப்படின்னு. அதான் இந்த முட்டி வலி சாமி, முட்டி வலி, அது ஒன்று நடக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். ஓ, முட்டி மட்டும்தான் வலிக்குதா? முட்டி மட்டும் இல்லை, முதுகுலையும் வலி இருக்குது. இப்படியே ஆரம்பித்து நெஞ்சு வலின்ட்டார், படபடன்னுட்டார், பைல்ஸ் ப்ராப்ளம் இருக்குன்ட்டார். நான் சொன்னேன், எல்லாமே ஒரே நேரத்தில் இருக்கு போல இருக்க அப்படின்னு. இன்றைக்கி இந்த சிறப்பு திருப்பலி நோயுற்றவருக்காக நம்ம ஜெபிக்கிறது. அப்படி தான் இந்த திருப்பலியானது வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அதனால் இன்றைக்கி நம்ம வாழ்க்கையை நம்ம சுற்றி பார்க்குற போது உடம்புல நோய் இல்லாமல் இருந்தாலும் மனசுக்குள்ளே நோய் இருக்கிறார். மனசுக்குள்ளே நோய், காலையில் எந்திரிச்ச உடனேயுமே மனசுக்குள்ளே ஒரு நோய் வந்துடும். ஒரு பயம் உணர்வு, எதுக்கு வருதுன்னே தெரியாது, படபடபடான்னு வந்துடுது, கை கால் ஆடுது, ப்ரெஷர் ஏறிடுது, ஒன்றுமே செய்யலை. காலையில் ஒருத்தவங்க ஃபோன் பண்ணாங்க, நானும் மாத்திரையை முன்னாடி முழுங்குறேன், பின்னாடி முழுங்குறேன், டாக்டர் சொல்கிறபடியெல்லாம் முழுங்குறேன், ஆனால் எனக்கு இப்போ சுகர் குறையவே மாட்டேங்குது. இப்போ என்ன செய்யலாம்? நீங்கள் ஜெபம் பண்ணிங்கன்னா குறைஞ்சிரும். பரவாயில்ல, சரி, உங்கள் நம்பிக்கை வீண் போகாது, நான் ஜெபம் பண்ணுறேன். பாருங்கள் பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த உடல் நோய் அப்படிங்கிறது உடல் மட்டுமல்ல. அறிஞர் பிளேட்டோ என்ன சொல்கிறாருன்னா, உடம்பை குணப்படுத்தணுமா, முதல்ல என்ன செய்? மனதை குணப்படுத்து அப்படிங்கிறார். மனம்தான் எல்லா நோய்க்கும் ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. அதனால் மனசை நம்ம என்ன செய்யணும்? நோய் இல்லாமல் பார்த்துக்கணும், வலி இல்லாமல் பார்த்துக்கணும். அதனால தான் இன்றைக்கி ஆண்டவர் இந்த நோய் என்பது உடலை மட்டுமல்ல, மனதையும் சோர்வடைய செய்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. துன்பத்தின் மத்தியில் நாம் தனிமையில் இல்லை. இந்த மாதிரி நோயினுடைய துன்பம் அப்படின்னு பார்க்குற போது நம்ம நினச்சிக்க மட்டும்தான் துன்பப்படுறேன், நீங்கள் துன்பத்தில் தனியாக இல்லை அப்படிங்கிறத முதல்ல நம்ம நம்பணும். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், எசையா 41:10 என்ன சொல்கிறார் பாருங்க, அஞ்சாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன், கலங்காதே, நான் உன் கடவுள், நான் உனக்கு வலிமை அளிப்பேன், உதவி செய்வேன், என் நீதியின் வலக்கரத்தால் உன்னை தாங்குவேன். கடவுள் படைக்கும் போது என்ன சொல்லி படைச்சாரு நம்மளெல்லாம்? நான் உன்னை பார்த்துக்கிறேன். நீங்கள் ஒரு குழந்தைய பெத்து எடுக்கும் போது என்ன சொல்லுவீங்க? இந்த பாரு, பெக்கிற வேலை தான் என்னது, நீ போயா வளர்ந்துக்கோ போ அப்படின்னு நம்ம சொல்கிறோமா?
அங்கே மடியில் உட்காந்து பார்க்குது. குட்டி பாப்பா பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் நம்ம அந்த குழந்தைக்கு சொல்கிறோம், நீ வயது உன் காலில் நிற்கிற வரைக்கும் நான் என்ன செய்கிறேன், உன்னை நான் பார்த்துக்கிறேன். அதுக்காக அவங்க வளர்ந்தோடனே நம்ம தூக்கி போட்டுடுறோமா? திருப்பி நம்ம என்ன செய்கிறோம், இறுதி வரை நம்ம உயிர் மூச்சு உள்ள வர பிள்ளைகளை நம்ம பார்க்குறோம், அவங்களுக்காக கவலைப்படுறோம், ஜெபிக்கிறோம். அப்போ நம்மளுக்கே இந்த உணர்வு இருக்குன்னா கடவுளுக்கு இருக்குமா இல்லையா? கடவுளுக்கு இதை விட ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா அதனால தான் கடவுள் உன்னை இந்த வார்த்தையெல்லாம் சொல்கிறார், உன்னை நான் பாதுகாப்பேன், நீதியின் வழக்கரத்தால் தாங்குவேன். இதுதான் நீதி. கடவுள் இதைத்தான் நீதி என்று சொல்கிறார். தான் படைத்த பிள்ளைகளை அப்படியே அழிச்சு போட்டுட்டு அவர் ஓரமாக உட்காந்துக்கிட்டு ஜாலியாக இருக்கிறதுக்காக அவர் நம்மை படைக்கலை. நம்முடைய சுக துக்கத்தில் எல்லாம் பயணிக்கிற ஒரு கடவுள் தான் நம்முடைய கடவுள். அந்த கடவுளை தான் நம்ம சொல்கிறோம், நான் உன்னோடு இருக்கிறேன் அப்படின்னு சொன்ன அந்த தெய்வத்தை தான் நம்ம இன்னைக்கு மகிமையாக இந்த இடத்துல ஆராதிக்க வந்திருக்கிறோம். அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு சொல்லிக் கொடுக்குற சில காரியத்தை நம்ம உணரணும். இன்னைக்கு உண்மையை ஏற்றுக்கொள்ள மறுக்கிற ஒரு உலகம், அந்த உண்மை நம்மிடத்தில் இல்லாத போது தான் இந்த மாதிரியான தீமையெல்லாம் அட்ராக்ட் ஆகுது. பாடி இதை அட்ராக்ட் பண்ணும், வியாதிகளை. எப்போ நம்மக்கிட்ட ஒரு எதிர்ப்பு சக்தி இல்லாத போது வியாதி வரும். டாக்டர்கிட்ட போனீங்கன்னா சொல்லுவாங்க, இதெல்லாம் சாப்பிடுங்க, எதிர்ப்பு சக்தி பாடியில் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது நமக்குள்ள ஒரு ஆன்மாக்குள்ள தீமைகள் எப்பொழுது உள்ளே வருதுன்னா, இந்த எதிர்ப்பு சக்திக்குரிய அடையாளமாக இருக்கிற சில உண்மையின் அடையாளங்கள் இல்லாத போது. அதை பாருங்கள், உண்மையை நம்ப மறுக்கிற உள்ளம். 2 தெசலோனிக்கருக்கு எழுதப்பட்ட அந்த திருமுகம், தெசலோனிக்கு எழுதப்பட்ட 2வது திருமுகத்தில் 2வது அதிகாரத்தில் 9, 10, 11 இறைவசனங்களை வாசிக்கிறோம். அது சொல்லுது பாருங்க, அவன் சாத்தானின் ஆற்றலால் வருவான், அவன் எல்லா வகை போலியான வல்ல செயல்களையும் அடையாளங்களையும் அருஞ்செயல்களையும் செய்வான். உலகத்தில் இருக்கிறவன் பிசாசு எல்லாத்தையும் செய்வான், செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறான். அழிந்து போகிறவர்களை முற்றிலும் ஏமாற்றி தீங்கிழைப்பான், ஏனெனில் அவர்கள் தங்களை மீட்கவல்ல உண்மையின்பால் ஆர்வம் காட்ட மறுத்தனர். அப்போ எது உண்மை? அந்த உண்மையின்பால் ஆர்வம் காட்ட மறுக்கிற பிள்ளைகள் இப்படி தான் இருப்பாங்க, இதெல்லாம் சந்திப்பாங்க. ஆகவே பொய்யானதை அவர்கள் நம்பும் வண்ணம் கடவுள் அவர்களை வஞ்சக ஆற்றலுக்கு உட்படுத்தினார். விட்டுட்டார், போய் தொலை போ, ஏதாவது நம்பிக்கிட்டு போ. இவ்வாறு உண்மையை பற்றி கொண்டு வாழாது தீமையில் இன்பம் காணும் அனைவரும் தீர்ப்புக்கு உள்ளாவர். கடைசியில் எங்கே போய் ரிசல்ட்டிங் பாருங்க, தீர்ப்பு. மற்றவங்கெல்லாம் தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டாங்க, டைரெக்டாக பாஸ். இந்த உலகத்தில் நீங்களே எது சரி எது தப்புன்னு கண்டுபிடிச்சி சரியானதை செஞ்சு வாழ்ந்துட்டீங்கன்னா யூ ஆர் டைரக்ட்லி நீங்கள் ஒரு பாஸ் அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ளே போயிடுவீங்க. நமக்கு மற்றவங்களுக்கு தீர்ப்பு ஆண்டவர் சொல்கிறாரு. அப்போது இந்த உண்மையின்பால் தாகம் கொள்ள முடியாத நிலை. அப்போ இந்த வியாதிகள் நம்ம சொல்கிற உடல் வியாதி, உள்ள வியாதி, மனவியாதி, இதுக்கெல்லாம் மையம் எங்கே இருக்குன்னா உண்மையை உணர முடியாத ஒரு நிலை. அந்த உண்மையை உணர முடியாத நிலையில தான் பெற்றோர்கள் இருக்கிற போது பிள்ளைகளையும் எங்கே தள்ளுறாங்க, அவங்க போய்கிட்டு இருக்கிற அதே பாதையில் தள்ளி கூட்டிகிட்டு போவாங்க, அதே பாதையில் தள்ளி கூட்டிகிட்டு போய் குழியில் உள்ள வைப்பாங்க. அதனால தான் சொல்கிறோம், மரம் தன் கனியிலிருந்து அறியப்படும். அதனால தான் சொல்கிறோம், மரம் ஒழுங்காக இருக்கணும். நல்ல கனி கொடுக்கும் கெட்ட மரமும் இல்லை, கெட்ட கனி கொடுக்கும் நல்ல மரமும் இல்லை. நான் கொஞ்சம் கெட்ட கனி கொடுப்பேன், கொஞ்சம் நல்ல கனி கொடுப்பேன் அப்படின்னு நீங்கள் சொல்லவே முடியாது. உங்களிடமிருந்து கெட்ட கனி வருதுன்னா அது கெட்ட மரமாக தான் இருக்கணும், நல்ல கனி வருதுன்னா நல்ல மரமாக தான் இருக்கணும். அப்போ முதல்ல நான் நல்ல கனி கொடுக்குறேன்னா கெட்ட கனி கொடுக்குறேனாங்கிறத நாம் புரிந்து கொள்ளணும். அப்போ நாம் உண்மையின்பால் தாகம் கொண்டு இருக்கிறோமா, இதை அறிந்து கொள்ளணும். இன்னைக்கு தீமையின்பால் உண்மை இல்லாத காரியத்தின் மீது அக்கறை கொண்டு இருக்கிற பிள்ளைகள் என்ன செய்கிறாங்க, தங்களை நியாயப்படுத்திக்கிறாங்க. நாங்கள் போய் சொல்லுவோம், இந்த மாதிரி இது தப்புங்க அப்படின்னு, அதுக்கு ஒரு நியாயம் கற்பிப்பாங்க. இல்லை ஃபாதர், அதாவது அது எதனால அப்படி செஞ்சேன் அப்படின்னா, எப்போ அவங்க நம்ம சொல்லக்கூடிய படிப்பினையை உணர முடியலையோ அப்போவே நம்ம என்ன செய்கிறோம், வாயை மூடிப்போம். இதுக்கு மேலே இவங்கக்கிட்ட நம்ம பேசக்கூடாது. ஒரே வார்த்தை அவங்கக்கிட்ட நம்ம சொல்லிடுவோம், உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணிக்கிறேன், அதான், அவ்வளோதான். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். உண்மையின்பால் தாகம் கொண்டு இருக்கிறவங்களாம் சேர்ந்து சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட், Praise the Lord. அப்போ நம்ம உண்மை எதுங்கிறத அறிந்து கொள்வதற்கு தூய ஆவியின் ஆற்றல் நமக்கு வேணும். இந்த மாதிரி இடங்கள்ல தான் வார்த்தை என்கிற வல்லமை நம்மை நிரப்பும். அதுக்கு தான் கோயிலுக்கு போங்க, ஜெபம் பண்ணுங்க, பைபிள் எடுங்க, வாசிங்க,
இதெல்லாம் நம்ம சொல்கிறோம். சில பேர் மந்திரத்தில் மாங்காய் காய்ச்சிப்படலான்னு நினைக்கிறாங்க. மந்திரத்தில் மாங்காய் காய்க்காது. கடவுள் வந்து எல்லாம் மந்திரத்தில் செய்கிறதுக்கு கடவுள் இல்லை. கடவுளே இறங்கி வந்து பாடுகள் பட்டு சிலுவையில் போய் ஏறி ரத்தம் சிந்தி எல்லாம் செய்து காட்டினார். அதனால தான் நம்மளுடைய ஆலயங்களில் வந்து திருச்சிலுவை வந்து வைக்கப்பட்டு இருக்கிற பாடுகள். இன்னைக்கு ஆண்டவருடைய திரு இருதய அன்பை நம்ம சுவைத்து சிந்திக்கிறோம். அந்த இதய அன்பு கடவுள் இதயத்தை திறந்து காட்டுறார். திரு இருதய ஆண்டவர். அப்போ இதயத்தை திறந்து காட்டுறாருன்னா என்ன? எப்போ இது மாதிரி ஷோ காட்டினாரா? எங்கேயாவது ஃபோட்டோ எடுக்கும் போது கரெக்டாக நீ எல்லாரும் ஃபோட்டோ எடுத்துக்கங்கப்பா அப்படின்னு எப்படி திறந்து காட்டினாரா? அப்போ அந்த பிக்சர் காட்டக்கூடிய அடையாளம் என்ன? அவர் இதயத்திலிருந்து நம்மை அன்பு செய்தார். எவ்வளோ தூரத்துக்கு? அந்த இதயம் குத்தி கிழிக்கப்படும் வரை. அதுதான் அதனுடைய அடையாளம். அப்போது நாம் அந்த உண்மை என்னங்கிறத புரிந்து கொள்ளணும். அதைத்தான் ஆண்டவர் இன்றைக்கி நமக்கு சொல்லிக் கொடுக்குறார். பாருங்களேன், வலுவின்மையில் தான் வல்லமை வெளிப்படும். ஆண்டவர் கொரிந்தியருக்கு எழுதப்பட்ட 2வது திருமுகத்தில் 12வது அதிகாரம் 7-8 இறைவசனங்களில் அவர் சொல்கிறார் பாருங்க, எனக்கு அருளப்பட்ட ஒப்புயர்வற்ற வெளிப்பாடுகளால் நான் இருமாப்படையாதவாறு பெரும் குறை ஒன்று என் உடலில் தைத்த முள் போல் என்னை வருத்தி கொண்டே இருக்கிறது. அதை என்னை குத்தி கொடுமைப்படுத்த சாத்தான் அனுப்பிய தூதனை போல் இருக்கிறது. நான் இருமாப்படையாதிருக்கவே இவ்வாறு நடக்கிறது. அதை என்னிடமிருந்து எடுத்து விடும் என்று சொல்லி நான் கடவுள்கிட்ட மன்றாடியும் கடவுள் என்ன சொன்னார்? என் அருள் உனக்கு போதும், வலுவின்மையில் தான் வல்லமை நிறைவாய் வெளிப்படும். அப்போ இந்த வலுவின்மையை நம்ம புரிந்து கொள்வது நியாயப்படுத்துவதற்காக அல்ல. இதெல்லாம் இருக்கணும். அப்போ ஆண்டவரே பவுலடியாரே சொல்லியிருக்கிறாரு. அப்போ இந்த வலுவின்மையினுடைய அடையாளம் என்ன? ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைத்திருக்கிறவர்கள் மட்டும்தான் தங்களுடைய நோய்களை புரிந்து கொள்ள முடியும், தங்களுக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்களை புரிந்து கொள்ள முடியும். எல்லா துன்பமும் கடவுள் கொடுக்கிறது அல்ல, எல்லா துன்பமும் பிசாசு கொடுக்கிறது அல்ல. எது கடவுளிடமிருந்து வருகிறது, எது தீமையிடமிருந்து வருகிறது என்பதை அறிந்து கொள்கிற ஆற்றல் நமக்கு வேணும். பாருங்க, ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைப்பவர், எசையா 40:31 சொல்லுது, ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்திருப்பவர்களோ புதிய ஆற்றல் பெறுவர், கழுகுகள் போல் இறக்கை விரித்து உயரே செல்வர், அவர்கள் ஓடுவர் களைப்படையார், நடந்து செல்வர் சோர்வடையார். அப்போ கடவுள் கொடுக்கிற அந்த துன்பங்கள் உங்களுக்கு வந்திருக்கிறது அப்படின்னா அவர்கள் ஓடினாலும் களைப்படைய மாட்டாங்க, நடந்து செல்வார்கள், சோர்வடைய மாட்டாங்க. அப்போ நம்ம சோர்வடைகிறோம் அப்படின்னா அது தீமையிடமிருந்து வந்த அடையாளமாக இருந்தால் உங்களால் எதிர்கொள்ள முடியாது. அதனால தான் ஆண்டவர் இந்த காரியத்தை நம்மோடு பேசுகிறாரு. நோயோட நாட்களில் பார்த்தீங்கன்னா நோய் வந்திருக்கிறவங்க, நோயை பெற்றுக்கொண்டு இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க? ஏன் எனக்கு இந்த துன்பம், ஏன் எனக்கு இந்த வியாதியை கடவுள் கொடுத்தாரு, அப்படி தான் நினைப்பாங்க. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு பாருங்க, திருப்பாடல் 34:18 கடவுள் உங்களுக்கு அந்த நோயை அனுமதித்திருந்தால், கடவுள் நோயை அனுமதிப்பாரா? கண்டிப்பாக அனுமதிப்பார். சில துன்பங்கள், உடல் நோய்களை கடவுள் அனுமதிக்கிறாரு. கடவுள் அனுமதித்திருந்தா என்ன நடக்கும்? திருப்பாடல் 34:18 சொல்லுகிறது, உடைந்த உள்ளத்தாருக்கு அருகில் ஆண்டவர் இருக்கிறார், நைந்த நெஞ்சத்தாரை அவர் காப்பாற்றுகிறார். அப்போ உங்களுடைய உள்ளம் இதனால் உடைந்து போயிருந்தா கடவுள் உங்களுக்கு துணையாக இருந்து உங்களுக்கு உதவி செய்கிறார். மத்தேயு நற்செய்தியிலே நம்ம பார்க்கிறோம் 11:28, 29, 30 சுமை சுமந்து பெருஞ்சுமை சுமந்து சோர்ந்து இருப்பவர்களே எல்லோரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் கொடுப்பேன். அப்போ ஆண்டவர் இந்த ஆசீர்வாதமான வார்த்தைகள் எல்லாம் நமக்கு கொடுத்திருப்பது எதற்காக அப்படின்னா, கடவுளுடைய திட்டத்தில் நீங்கள் பயணிக்கிற பொழுது உங்களுக்கு வருகிற துன்பங்கள், துயரங்களை நீங்கள் சரியாய் புரிந்து கொண்டு பயணிக்க வேண்டும். இன்னைக்கு நிறைய பேருக்கு இது பிரச்சனையே அதுதான். இது கடவுள் கொடுத்தாரா இல்லை இது பிசாசு கொடுத்துச்சா, இந்த துன்பம் எப்படி வந்தது எனக்கு தெரியல அப்படின்னும் போது அவர்கள் அதை அறிந்து கொள்ள முற்படாமல், உண்மையின்பால் தாகம் கொண்டிருக்க விரும்பாமல் என்ன செய்கிறாங்க? ஒரே முட்டா என்ன செஞ்சிருவாங்க? அழிச்சு போட்டுரு, அது வேண்டாம், அது துன்பம்னா வேண்டாம். இதைத்தான் பேதுரு சொன்னார். இயேசு சொன்னார், நான் வந்து இப்படி தான் அடிக்கப்படணும், நான் உதைக்கப்படணும், என்னை காரி துப்புவாங்க. அப்போ இது தந்தையினுடைய திட்டத்தில் இருக்குதுங்கிறத அவரால் புரிந்து கொள்ள முடியல. உடனே என்ன செஞ்சார்? இது கூடவே கூடாது அப்படின்னார். அப்போ இயேசு அவரை சாடினார், போ பின்னாலே சாத்தானே. பார்த்தீங்களா? அப்போது இது கடவுளுக்கு விருப்பமான துன்பம். கடவுளுக்கு விருப்பமில்லாத துன்பங்கள் வருகிற பொழுது
அதை கடவுள் மாற்றி போட தயாராக இருக்கிறார். அப்போ நம்ம என்ன செய்யணும்? புரிந்து கொள்வது. எரேமியா 29:11 ஆண்டுடைய வார்த்தை நமக்கு தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனெனில் உங்களுக்காக நான் வகுத்திருக்கும் திட்டங்கள் எனக்கு தெரியுமன்றோ, அவை வளமான எதிர்காலத்தையும் நம்பிக்கையையும் உங்களுக்கு அளிப்பதற்கான நல்வாழ்வின் திட்டங்களே அன்றி கேடு விளைவிப்பதற்கான திட்டங்கள் அல்ல என்கிறார் ஆண்டவர். அப்போ அது நோயாக இருந்தாலும் சரி, சில துன்பங்களாக இருந்தாலும் சரி, கடவுள் உங்களுக்கு அனுமதித்திருந்தால் அது உங்களுக்கு நன்மைக்கான திட்டம் அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. அப்போ கடவுள் அனுமதிப்பது எது என்பதை அறிந்து கொள்கிற ஆற்றலை தான் நம்ம இன்னைக்கு தேட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அதனால இன்னைக்கு பாருங்க, பைபிளில் நிறைய இடத்துல இயேசுசாமி சொல்றாரு பாருங்க, அஞ்சாதீர்கள் அஞ்சாதீர்கள். மத்தேயு 14:27 சீடர்களை பார்த்து சொல்றாரு, துணிவோடு இருங்கள், நான் தான், அஞ்சாதீர்கள். லூக்கா 12:7 சொல்றோம், பார்க்குறோம், உங்கள் தலைமுடியெல்லாம் கூட எண்ணப்பட்டிருக்கிறது, அஞ்சாதீர்கள். யோவான் 6:20 நம்ம பார்க்குறோம், நான் இயேசு அவர்களிடம், நான் தான், அஞ்சாதீர்கள். அப்போ இந்த வார்த்தை அஞ்சாதீர்கள் அஞ்சாதீர்கள், இந்த பயம் அப்படிங்கிற ஒன்று வருகிற போது நம்மளுடைய வாழ்க்கையினுடைய தளங்கள் எல்லாம் மாற்றப்படுகிற தடம் புரண்ட நிலை. அங்கே தான் நம்ம என்ன செய்கிறோம்? போய் வேகமாக ஓடி போய் பிசாசுடைய கையை பிடிச்சிடுவோம். தீமையினுடைய ஆதிக்கத்துக்குள்ளே நம்ம போய் நின்று கொண்டு எப்படியாவது எனக்கு விடுதலை கிடைக்கணும். அப்படிப்பட்டவங்க தான் என்ன செய்கிறாங்க? கயிறுகளை கட்டி கொள்வது, கடவுள் சொல்லாத, புனிதர்கள் காட்டாத ஒரு வழியில் போய் நின்று கொண்டு அந்தோனியார் பெயரால் கயிறு, ஆரோக்கிய மாதா பெயரால் ஒரு கயிறு, இப்படி எல்லா புனிதர் பெயராலையும் நீங்கள் கயிறு கட்டினீங்கன்னா உடம்பு பூரா கயிறு கட்டிக்கிட்டு தான் இருக்கணும். இப்போல்லாம் பிள்ளைங்க பார்த்தா காலில் ஒத்த காலில் கயிறை கட்டிக்கிட்டு அலையுது. என்னம்மான்னு கேட்டாக்கா, அது திருஷ்டிப்பா, அதை திருஷ்டி. அது என்னன்னா, நம்ம ரொம்ப அழகாக இருக்கிறோமா, நம்மளை பார்த்து யாரும் கண்ணு போட்டுறக்கூடாதான் அப்படின்னா, அழகாக இருக்கிற நாங்கள்லாம் உடம்புறா கயிறு கட்டினோம்ல. பிரைஸ் தி லார்ட். என்ன எல்லாம் ஒரு மாதிரியாக சிரிக்கிறீங்க? இவன் அழகுன்னு யார் சொன்னா அப்படின்னு. தேவ பிள்ளைகளே, கடவுள் எல்லாம் வல்லவராக இருக்கிறார். அவரை நம்பணும் இல்லையா? இன்னைக்கு நம்ம நிறைய காரியங்களுக்குள்ளே இப்படி தான் போய் புதைந்து கொண்டு நிற்கிறோம். கடவுள் சொல்லாத காரியங்களை செய்து கொண்டு, இதெல்லாம் சரி. அப்போது இதுக்கெல்லாம் காரணம் என்ன? அடிப்படை என்ன? அச்சம், பயம். பயத்தினால தான் போய் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன். அதனால் நான் நியாயப்படுத்திக்க முடியுமா கடவுளுக்கு முன்னாடி? நான் பயந்த ஆண்டவரே, அதனால நான் அப்படி செஞ்சிட்டேன். அதனால தான் ஆண்டவர் பேசுகிறாரு, பயப்படாத நான் இருக்கிறேன்னு சொல்கிறாரு. அப்போ அதுக்கு ஆப்போசிட் வார்த்தை ஆண்டவர் ஒன்று கொடுக்குறாரு பாருங்க, அமைதி. அமைதி. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், உங்கள் மனசுக்குள்ளே அமைதி இருக்குதான்னு யோசிச்சு பாருங்களேன். இப்போ நீங்கள் இங்கே இருக்கிறீங்க, அமைதியாக உட்காந்துருக்கிற மாதிரி தெரியுது. ஆனால் இங்கே ஒரு அலையே வீசிக்கிட்டு இருக்குது, ஒரு கடல் புயல் மனசுக்குள்ளே. இங்கே தான் உட்காந்துருப்பீங்க, ஆனால் மனசுக்குள்ளே ஐயோ எல்லாம் முடிச்சு போகும்போது சீக்கிரம் முடிச்சுட்டு வர தெரியலையே, ஆள்பட்டு வேற வந்து பேசிக்கிட்டு இருக்கிற அந்த ஆள், இவன் பல மணி நேரம் பேசுவானே இவன், ஐயோ பஸ் வேற விட்டுருவோம் போல இருக்கே, ஐயோ போனேன்னா வீட்டுக்கார் வந்துடுவாரே, அதுக்குள்ளே ஐயோ வீட்டை பூட்டினேன்னா சரியாக பூட்டினான்னு தெரியலையே, ஐயோ மத்தியானம் பாப்பா வந்துடுவாளே, வந்தோடனையும் அவள் சாப்பிட்டு வராளா இல்லையான்னு தெரியலையே, நான் பேசாமல் கேட்காம வந்துட்டேன்னு. இப்படி உங்கள் மனசுக்குள்ளே 1008 எண்ண அலைகள் ஓடிக்கிட்டே இருக்கும். இங்கே தான் உட்காந்துருப்போம். அப்படி கடல் அலை போல் ஓடிக்கிட்டு இருக்கிறவங்களாம் சேர்ந்து சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட். நிறைய பேர் சுதாரிச்சிட்டாங்க. இவன் இந்த எடுபட்டு பையன் ஏமாத்துவான், எதுக்கும் வாய் திறக்கப்படாது. தேவ பிள்ளைகளே, இதுதான் இன்றைய நிலை. இன்னைக்கு வீட்டுக்கு போங்களேன், உங்களால் அமைதியாக இருக்க முடியுமா? நீங்கள் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி போட்டுட்டு அமைதியாக இருங்களேன் கொஞ்சம் நேரம். அப்படியே தலையை பிச்சுக்கிற மாதிரி இருக்கும். அதனால் போனோடனே என்ன செய்கிறது? டிவியை போட்டுடு. ஏதாவது டிவி போட்டால் தானே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அது குண்டாக்கா மண்டாக்கான்னு டான்ஸ் ஆடுது, அது மனசுக்குள்ளே கவலையாக போகுது. அதனால மாதா டிவியை போடு, ஏஞ்சல் டிவியை போடு, சமணசி டிவியை போடு, நான் ஒரு டிவி ஆரம்பிச்சேன்னா ஆல்பர்ட் டிவியை போடு, ஏதாவது ஒன்றை போடு. அப்போ ஏதாவது கத்திக்கிட்டு இருக்கும். ஒரு அம்மா சொன்னாங்க, சாமி நான் ராத்திரியில் எனக்கு தூக்கம் வரதில்லை, உங்கள் பிரசங்கத்தை தான் நான் போட்டுட்டு தூங்குவேன் ஃபாதர். என்னம்மா தூங்கும் போது ஆஃப் பண்ணிட்டு தூங்க வேண்டியது தானே? இல்லை ஃபாதர், நடுவில் நான் தூக்கம் கலைஞ்சிரும் ஃபாதர், எப்படி ஒரு 3-4 தடவை நான் தூக்கம் கலைஞ்சிரும். அப்படி எந்திரிக்கும் போது பிரச்சனைகள் ஞாபகத்துக்கு வந்துடுது. அவ்வளோ பிரச்சனை ஃபாதர், திரும்பி என் மனசு கவலையாயிடும். அப்போ திருப்பி உங்கள் பேசிக்கிட்டே இருப்பீங்க ராத்திரி பூரா. நீங்கள்
அப்போது நான் அப்படியே கேட்பேன், ஆண்டவரே நான் பேசிகிட்டு இருக்கேன்ல நான் சந்தோஷப்பட்டுக்கிட்டேன், ஒரு ஆத்மாவை நம்ம தூங்க வைக்கிறோமே. இதில் ஒருத்தர் வந்து என்கிட்ட சண்டை, என்ன சாமி பிரசங்கம் வைக்கிறீங்க, என்ன பிரசங்கம் வைக்கிறீங்க, எல்லாம் தூங்குறான் சாமி. இந்த என்னையே சொல்லலை, அவர் பொதுவாக சாமியாருங்க பிரசங்கம் வச்சா தூங்குறாங்க. நான் சொன்னேன், யோ டாக்டர்கிட்ட போய் மாத்திரை வாங்கி போட்டாலும் தூக்கம் வர மாட்டேங்குது, இங்கேயாவது வந்து தூங்குறாங்களே, சந்தோஷமாக போங்க அப்படின்னு. காசே கொடுக்காம உண்டியலில் 10 ரூபா போட்டுட்டு சாமியார் உங்களை 1 மணி நேரம் தூங்க வைக்கிறாரு. 500 ரூபா டாக்டர்கிட்ட கொடுத்தோம், தூக்கம் வரல, மாத்திரை போட்டோம். அப்போ யாருக்கு நீங்கள் காசு நிறையா கொடுக்கணும்? தூங்க வைக்கிற சாமியாருக்கு தான் கொடுக்கணும். பிரைஸ் எல்லாம் அப்படின்னா எனக்கு யாரும் கொடுக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். அப்படி யாராவது தூங்கிக்கிட்டு இருந்தால் சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட். நீங்கள் மட்டும் வாங்க அப்புறமா. தேவ பிள்ளைகளே, இந்த அச்சம் அப்படிங்கிற வார்த்தைக்கு ஆப்போசிட் வார்த்தை அமைதி. இந்த அமைதியை நம்ம என்ன செய்யணும், ஏதோ ஒரு விதமாக தேடக்கூடாது. யூ ஷுட் கிரியேட் யுவர் ஓன் பீஸ். நம்ம அமைதியை நம்ம தான் கொடுக்கணும். நான் எனக்கு கொடுத்துக்கணும். பாருங்க, ஆண்டவர் சொல்றார், ஆண்டு வாரத்தின் முதல் நாள் அது மாலை வேலை, யூதர்களுக்கு அஞ்சி சீடர்கள் எல்லாம் என்ன செய்தாங்க, கதவுகளை மூடி வைத்திருந்தாங்க. இயேசு அங்கு வந்து அவங்க மனசுக்குள்ள ஒரே கவலை, நடா அப்படி ஆகி போச்சு, இயேசுவை நம்பினா அப்படி ஆகி போச்சு, ஐயோ தொழிலுக்கு போகலையே, காசு இல்லையே, அடுத்தது அவங்களுக்கு 1008 குழப்பம். அந்த குழப்பத்தில் இருந்தவங்களுக்கு இயேசு வந்து சொன்ன வார்த்தை என்ன, நீங்க உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. ஒரு இடத்துல இல்லை, நிறைய இடத்துல சொல்லியிருக்கிறார். 24:36 நம்ம பார்க்குறோம் லூக்காவில், உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார். வாழ்த்து. அப்போ நம்ம இந்த அமைதியை பெற்றுக்கொள்ளணும். அதுதான் ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு கொடுக்கிற மிகச்சிறந்த மருந்து. இந்த அமைதி உங்களுக்குள்ள வரணும் அப்படின்னா என்ன செய்யணும், டெய்லி ஒரு 15 நிமிஷம் செல்ஃபோனில் டைமர் வச்சுட்டு, அலாம் வச்சுட்டு நீங்கள் அமைதியாக உட்காந்துருக்கணும். கண்ணை மூடி உட்காந்துக்கிட்டு வீட்டுக்காரரை பற்றி நினைக்கக்கூடாது. இந்த ஆள் எந்திரிச்சு போகிற மாதிரி போகிறானே, எதை பற்றியும் நினைக்கக்கூடாது. பக்கத்து வீட்டில் ஏதாவது காப்பி போடுறாங்க, ஸ்மெல்லு வரும், உடனே புரு காப்பி போடுறாங்க போல இருக்கு. எம்டி யுவர் மைண்டு அப்படின்னு சொல்கிறோம். எம்டி யுவர் மைண்ட், இதை தான் யோகாசனம்னு சொல்கிறாங்க. ஜஸ்ட் ஒரு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்களேன். நீங்கள் எம்டி பண்ணி பாருங்கள், அமைதியாக உட்காந்து பாருங்கள். இதுதான் அமைதியினுடைய ஆழத்திற்குள்ளே உங்களை அழைத்து செல்வது. இன்றைக்கி இந்த உலகம் இந்த அமைதியை இழந்ததுனால தான் வியாதிகளை நிறைய அட்ராக்ட் பண்ணி வச்சுருக்கு. அதனால் இதோ இன்றிலிருந்து நீங்கள் ஒரு சின்ன முயற்சி எடுத்து பாருங்கள். ஆண்டவர் சொன்னார், அமைதி உரித்தாகுக. அமைதியை அவர் கொடுக்க ரெடியாக இருக்கிறாரு. இந்த பாடி இதுதான் வெசல். இந்த பாத்திரம் அழுக்காக இருக்குன்னா அதை கழுவ வேண்டியது நம்ம வேலை இல்லையா? அப்போ என்ன செய்யணும், நம்ம எல்லாத்தையும் தூக்கி ஓரமாக போட்டுட்டு நாம் உட்கார். நீங்கள் கவலைப்பட்டு ஜெயிச்சிடலான்னு நினைக்கிறீங்க. கவலைப்படுறதுனால எவன் தன் ஒரு வளர்ச்சியில் 1 முழம் கூட்ட முடியும்? தன்னுடைய முடியை, வெள்ளையாக இருக்கிற முடியை கருப்பாக்க முடியுமா? முடியுமா? முடியவே முடியாது. ஒரு அம்மா சொல்கிறாங்க, முடியும் அடிச்சிடுவோம்ல. ஒரு சாமியார்கிட்ட கேட்டாங்க போய், ஃபாதர் நீங்கள் டை அடிக்கிறீங்களா அப்படின்னாரு. நோ, ஐ டை ஃபார் கிரைஸ்ட். ஐ டை ஃபார் கிரைஸ்ட்னாராம். அப்படின்னா என்ன அர்த்தம்? 2 மீனிங் அது. நான் கிறிஸ்துவுக்காக மரிக்கிறேன் அப்படிங்கிற வார்த்தை டை. இவர் ஆனால் டை அடிக்கிறது கிறிஸ்துவுக்காக டை அடிக்கிறாராம். தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு இந்த குழப்பத்தில் நம்ம ஓடி 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 எல்லாத்தையும் நம்ம குழப்பிக்கிட்டே தான் இருக்கிறோம். நாம் குழம்பி போயிட்டோம், பிள்ளைகளுடைய வாழ்க்கையை குழப்பிட்டோம், பிஸ்னஸை குழப்பிட்டோம், குடும்பத்தை குழப்பிட்டோம், எல்லாம் குழம்பி போய் நம்ம அப்படியே உட்காந்துருக்கோம். அதனால் let us begin from ourselves. நம்மக்கிட்டேருந்து இதை ஆரம்பிக்கணும். அப்போ நீங்கள் போய் அமைதியாக உட்காருங்களேன். 1 நாள், 2 நாள், 3 நாள், 5 நாள் நீங்கள் அமைதியாக உட்காந்து பாருங்களேன். உங்ககிட்ட ஒரு வல்லமை தெரியும், உங்ககிட்ட ஒரு ஞானம் பெருக ஆரம்பிக்கும், உங்களை சுற்றி இருக்கிற வைப்ரேஷன், பாசிட்டிவ் வைப்ரேஷன், எனர்ஜி ஜாஸ்தி ஆகும். அப்போ நீங்கள் பேசும்போது ஆவியானவர் உங்களோட பேசுவார். ஏன் இப்போ திட்ட போகிற, ஏன் இப்போ பேச போகிற? கோபப்படும் போது ஆவியானவர் உணர்த்துவார். நீங்கள் கோபப்பட்ட பிற்பாடு தான் உங்களுக்கு பிசாசு சொல்லும், பத்தியா நீ இவ்வளோ கத்திட்ட பத்தியா அப்படின்னு. நம்ம செய்த பிறகு தான் அது நமக்கு காட்டி கொடுக்கும். ஆனால் ஆண்டவர் நீங்கள் கோபப்படுவதற்கு முன்னாடியே உங்களோட பேச ஆரம்பிப்பார். இப்படி பல நன்மைகள் இந்த அமைதிங்கிற வார்த்தைக்குள்ளே இருக்கிறது. அதனால தான்
நீங்கள் உங்களுடைய உடலை சுகப்படுத்தணும் அப்படின்னா ஆன்மாவை, உள்ளத்தை சுகப்படுத்துங்க. நீங்கள் அமைதியாக இருந்து ஆண்டவர் சொன்ன இந்த வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நீங்கள் உங்களை அந்த கட்டுப்பாட்டுக்குள் எடுத்துகிட்டு போய் பாருங்களேன். உண்மையாகவே இந்த வார்த்தை உங்களுக்கு ஒரு உண்மையுள்ள வார்த்தையாக மாறி இருக்கும். ஆகவே இந்த அருமையான நாளில் சுகப்படுத்தும் வல்லமையை கொடுக்க காத்திருக்கிற கடவுள் நம்மை, இந்த பாத்திரத்தை நாம் சரி செய்து கொள்கிற போது இதில் ஆசீர்வாதங்களை அவர் போடுகிறார். அவர் நிறைவை அவர் நமக்கு கொடுக்கிறார். நாம் செய்ய வேண்டிய காரியத்தை நமக்கு அறிய தருகிறார். எல்லாவற்றையும் வெளிப்படுத்துகிற ஆவியானவர் உங்களுக்கு வெளிப்படுத்தும் பொழுது நீங்கள் சரியானவற்றை சரியான விதத்தில் செய்து நீங்களும் வெற்றி பெறுவீர்கள். உங்களுடைய குடும்பத்தையும் உங்களை சார்ந்திருக்கிறவர்களையும் வெற்றி பெறச் செய்வீர்கள். அப்பொழுது உங்களுக்கான நொடிகள் எல்லாம் மாற்றமடையும். நீங்கள் சுகமடைய ஆரம்பிப்பீர்கள். அப்பொழுது நீங்கள் கடவுளை புகழ்வீர்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட அப்படியே கண்களை மூடுவோமா? ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என்னை சுகப்படுத்தும் வல்லமையினாலே தொடுங்க தகப்பனே. அமைதி என்கிற ஆற்றலை நான் எனக்குள்ளே வைத்துக்கொள்ள விரும்புகிறேன். அமைதியின் தெய்வமே, என்னை நிரப்புங்க. உடைய இரக்கத்தினால் என்னை நிரப்புங்க. நான் சலனப்பட்டு கிடக்கிறேன், மார்த்தாளை போல. இயேசு சுவாமி, மரியாளை நீர் புகழ்ந்தீரே அப்படின்னா என்ன அர்த்தம்? அமைதியாய் என் பாதத்தில் அமர்வது என்பது தான் ஆண்டவர் கொடுத்த அந்த அமைதி உரித்தாகுக என்கிற வார்த்தையின் அடையாளம். ஆண்டவர் அந்த மார்த்தா, மரியா உம்மிடத்திலே அவர்கள் சரணாகதி அடைந்ததை போல நாங்களும் இது திருமுன் சரணாகதி அடைந்து நிறைவை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு ஆற்றலும் பேலனும் தந்து வழி நடத்தும். இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் மன்றாடுகிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென்.